தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல பெரிய சிங்கம் ஒண்ணு இருந்ததாம். அந்த சிங்கம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்ததாம். அப்ப சிங்கத்தின் மூக்கு மேல ஒரு சின்ன எலி விளையாடிட்டு இருந்ததாம். அதனால அந்த பெரிய சிங்கத்துக்கு முழிப்பு தட்டிடுச்சான். சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சான். அத பார்த்த அந்த சின்ன எலி ரொம்ப பயந்துடுச்சான். சிங்கமே சிங்கமே, என்ன ஒன்னும் செய்யாத, என்ன விட்டுரு, என்ன மன்னிச்சிடு, நான் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட அந்த பெரிய சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துச்சான். இந்த சின்ன எலி நமக்கு என்ன உதவி செய்யும் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியமும் பட்டுச்சான். சரி போ அப்படின்னு சொல்லி சிங்கம் எலிய விட்டுடுச்சான். ஒரு நாள் சிங்கம் வேடம் விரிச்ச வலையில மாட்டிக்கிச்சான். சிங்கம் காடே அதற மாதிரி கர்ஜித்ததான். இத கேட்ட எலி சிங்கத்துக்கு உதவி செய்ய ஓடி வந்துச்சான். அந்த வலைய கடிச்சு சிங்கத்தை காப்பாத்திச்சான். அப்பதான் அந்த பெரிய சிங்கத்துக்கு புரிஞ்சதான், சின்ன நண்பர்களால கூட பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சான். பிறகு சிங்கமும் எலியும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? சின்ன குழந்தைகளா நீங்க இருந்தாலும் பெரிய விஷயத்த சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அம்மா அம்மா, பள்ளியில ஒரு கதை போட்டி நடக்குது. அதுல பூனை கதை சொல்லணும். நான் என்ன கதை சொல்ல போறேன்ட்டே தெரியல. ஒரு பூனை கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு ஊர்ல 2 பூனைகள் இருந்தது. அது ரெண்டும் எப்போதும் விளையாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சில சமயம் அது 2 பூனைக்குள்ள சில சண்டைகளும் வரும். ஒரு நாள் 2 பூனைகளும் போற வழியில ஒரு பெரிய ரொட்டி இருக்கிறத பார்த்தாங்க. அதுல ஒரு பூனை குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ரொட்டியை எடுத்து, ஐ, எனக்கு ரொட்டி கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கு இன்னொரு பூனை சொல்லுச்சு, அந்த ரொட்டிய முதல்ல பார்த்தது நான் தான், அதனால அந்த ரொட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லுச்சு. இல்ல இல்ல, நான் தான் இந்த ரொட்டிய முதல்ல எடுத்தேன், அதனால இந்த ரொட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அச்சச்சோ! ஆமா, இத மரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு குரங்கு இந்த ரொட்டிய நாம எப்படியாவது சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. குரங்கு மரத்துல இருந்து இறங்கி வந்துச்சு. ஐயோ, என்னாச்சு பூனைகளா, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. உடனே 2 பூனைகளும் சொல்லுச்சு, இந்த ரொட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுச்சு. சரி சரி, சண்டை போடாதீங்க, நான் உங்களுக்கு சரி பாதியா பங்கிட்டு தரேன் அப்படின்னு குரங்கு சொல்லுச்சு. குரங்கு பேச்ச நம்பி பூனைகளும் ரொட்டிய குரங்கு கிட்ட கொடுத்ததுங்க. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குரங்கு வேணும்னே ரொட்டிய 2ஆ பிரிச்சது. அதுல ஒரு துண்ட பெருசாவும் இன்னொரு துண்ட சின்னதாவும் பிரிச்சது. அச்சச்சோ! இத பார்த்த பூனைகள் 2ம் மறுபடியும் இது சமமாவே இல்ல, இது சின்னதா இருக்கு அப்படின்னு சண்டை போட்டுச்சுங்க. சரி சரி, சண்டை போடாதீங்க சொல்லிட்டு குரங்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? அந்த பெரிய துண்ட ஒரு கடி கடிச்சது. இப்ப பெருசா இருந்த துண்டு சின்னதாவும் சின்னதா இருந்த துண்டு பெருசாவும் மாறிடுச்சு. உடனே குரங்கு, ஐயோ, இப்பவும் சமமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய துண்ட கடிச்சது. இப்ப ஒண்ணு பெருசாவும் இன்னொரு துண்டு சின்னதாவும் இருந்தது. இத பார்த்த 2 பூனைக்கும், ஐயோ, நம்மளுடைய ரொட்டி இப்படி குரங்கு சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு தோணுச்சு. உடனே நிறுத்து நிறுத்து, நீ எங்களுக்காக எதுவும் பிரிக்க வேண்டாம், எங்ககிட்டயே அந்த ரொட்டியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த குரங்கு, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன் இல்லையா, அதுக்கான கூலி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 துண்டையும் வாயில போட்டுட்டு சந்தோஷமா ஓடி போயிடுச்சு அந்த குரங்கு. அச்சச்சோ! 2 பூனைகளும் குரங்கு இப்படி நம்மள நல்லா ஏமாத்திடுச்சேன்னு நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பூனைகளுக்கு புரிஞ்சது,
நமக்கு வரும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாமே அமைதியா பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாரையும் நம்பி ஏமாறாம அந்த பூனைகள் ரெண்டும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தது அந்த ஊர்ல. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு. இது நாளைக்கு பள்ளியில சொல்ல போறேன். இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன? நம்மளுக்கு பிரச்சனை வந்தா சண்டை போடாமல நம்மளே பாத்துக்கணும். இன்னொருத்தர் வந்தாங்கன்னா ஏமாற்றம் தான் ஆகும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. அம்மா அம்மா எனக்கு தூக்கமே வரலம்மா. ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு அழகான ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த வழியா ஒரு காக்கா ரொம்ப பசியோட வந்துச்சான். அப்புறம் என்னாச்சு? அந்த காக்கா வடையை எடுத்துச்சா? ஆமா, வடையை எடுத்துட்டு பறந்து போய் மரக்கிளையில உட்கார்ந்துச்சு. அப்ப அந்த வழியில ஒரு நரி ஒண்ணு வந்துச்சு. அச்சச்சோ, அந்த நரி என்ன செஞ்சுச்சு? அந்த நரி அந்த காக்கா கிட்ட இருந்த வடையை எப்படியாவது வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிச்சு. அதனால ஒரு திட்டம் போட்டுச்சு. என்ன திட்டம்? அது என்னன்னா, காக்கா கிட்ட போய், காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டுச்சு. அச்சச்சோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் காக்கா ரொம்ப புத்திசாலியான காக்கா. அதனால காக்கா வாயில இருந்த வடையை எடுத்து கால்ல வச்சுட்டு கா 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 அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நரி ஏமாந்து போச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி விடல, மறுபடியும் முயற்சி பண்ணுச்சு காக்காவை ஏமாத்துறதுக்காக. இந்த வாட்டி என்ன செஞ்சுச்சு? காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்காக ஒரு நடனம் ஆட அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு காக்கா? கால்ல இருந்த வடையை எடுத்து வாயில வச்சுட்டு நடனம் ஆடிச்சு. இத பார்த்த நரிக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இருந்தாலும் நரி முயற்சி பண்ணுச்சு. மைவியமா? ஆமா. காக்கா கிட்ட சொல்லுச்சு, காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, பாடிக்கிட்டே ஒரு நடனம் ஆடு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த காக்கா என்ன செஞ்சுச்சு? காக்கா தான் புத்திசாலியான காக்காவாச்சு. உடனே நரி கிட்ட சொல்லுச்சு, நரியாரே நரியாரே எனக்கு ரொம்ப பசிக்குது, பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருந்ததுனால முதல்ல நான் இந்த வடைய சாப்பிட்டுறேன், அதுக்கப்புறம் உனக்காக பாடவும் ஆடவும் செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இது ரொம்ப புத்திசாலி காக்கா. அதேதான். நரிக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றமா பாத்துச்சு. அதுக்கப்புறமா காக்காக்கு புரிஞ்சது, இந்த வடைக்காக தானே என்ன நீ ஏமாத்த பாக்குற, எந்த நீ பாதி வடை எடுத்துக்கோ, நான் பாதி வடையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது ரொம்ப நல்ல காக்கா. அதேதான். அதுக்கப்புறம் நரி பாதி வடைய சாப்பிட்டுச்சு, காக்கா பாதி வடைய சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. ஏ, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம மத்தவங்கள்ட்ட கைண்டா நடந்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கனவுல காக்காவும் நரியும் வரும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. அம்மா அம்மா எனக்கு தூக்கமே வரலமா. ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன். ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய குளம் ஒண்ணு இருந்ததாம். அந்த குளம்குள்ள என்ன இருந்துச்சு? நிறைய மீன்கள், தவளைகள், நண்டுகள் இதெல்லாம் இருந்ததாம். அது மட்டும் இல்லாம ஒரு வயசான கொக்கு ஒன்னும் இருந்ததாம். அந்த கொக்குக்கு ரொம்ப வயசானதுனால அந்த குளத்துல உள்ள மீன்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட முடியலையாம். அச்சச்சோ. அதனால அது ஒரு திட்டம் போட்டுச்சான். அது என்ன திட்டம்? எல்லா மீன் கிட்டையும் சொல்லிச்சான், இந்த குளத்துல மீனவர்கள் வந்து மீன்களை பிடிக்க போறாங்க, அதனால நீங்க எங்கேயாவது பாதுகாப்பா போயிடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். ஐயோ, அந்த மீனெல்லாம் என்ன செய்ய போகுது?
அந்த மீனெல்லாம் ரொம்ப பயந்து போச்சான் இத கேட்டுட்டு. ஆனா கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் கொக்கு சொல்லிச்சான், இந்த காட்டுக்குள்ள இன்னொரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, அங்க உங்களை எல்லாம் நான் கூட்டிட்டு போறேன், நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓகே. உடனே எல்லா மீன்களும் சரின்னு ஒத்துக்கிச்சான். எல்லாம் சந்தோஷமா ஆயிடுச்சான். அதுக்கப்புறமா கொக்கு ஒவ்வொரு மீனா கொண்டு போச்சான். அந்த கொக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? அந்த மீனை போற வழியில ஒரு பாறையில வச்சு சாப்பிட்டுடுச்சான். அச்சச்சோ. ஆமா, அது வயசாயிடுச்சு இல்லையா, அதனால எந்த மீனும் பிடிக்க முடியல. அந்த திட்டம் அதுக்கு பழிச்சிடுச்சு. மறுபடியும் அடுத்த நாள் குளத்துக்கு வந்துச்சான். இப்படி தினமும் ஒவ்வொரு மீனா எடுத்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சுதான் அந்த கொக்கு. ஐயோ. அதுக்கப்புறம் அந்த கொக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். இத பார்த்த நண்டுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சான். இந்த கொக்கு எப்படி மீனுக்கு உதவி செய்யுது? மீனு தானே அதனுடைய உணவே, அது எப்படி உதவி செய்யுது அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் உங்க கூட புதிய குளத்துக்கு வரேன், என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு அந்த புத்திசாலி நண்டு சொல்லிச்சான். ஓ அப்படியா? ஆமா, கொக்கு யோசிச்சதான், இன்னைக்கு நம்ம நண்டு கறி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சதான். உடனே கொக்கு நண்டை தூக்கிக்கிட்டு பறந்து போச்சான். அது பறந்து போகிற வழியில பார்த்தா எந்த குளமும் இல்லையாம். கீழே பார்த்தா ஒரு பாறையில நிறைய மீன்களுடைய முள்ளெல்லாம் இருந்ததாம். இத பார்த்த உடனே நண்டுக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ, இந்த கொக்கு எல்லாரையும் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிச்சு. அச்சச்சோ, அப்புறம் என்ன செஞ்சுச்சு? அது மட்டும் இல்லாம இந்த கொக்கு கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அதனுடைய கொடுக்க வச்சு அதனுடைய கழுத்தை அமுக்கி புடிச்சிடுச்சு. ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமா கொக்கு கீழே விழுந்துடுச்சு. நண்டு அங்க இருந்து தப்பிச்சு அதோட குளத்துக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் மத்த மீன்களுக்கு சொல்லிச்சு. யாரையும் நம்பாதீங்க, நல்லவங்க போல யாராவது பேசுனாங்கன்னா உடனே நம்பிடாதீங்க, யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க பழகுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது நம்மள்ட்ட நல்லது செய்யறாங்கன்ட்டு நடிச்சா அவங்க நம்ப கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் ட்ரஸ்ட் பண்ண கூடாதுன்ட்டு கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம பேராசை பெரும் நஷ்டம். அந்த கொக்கு நிறைய பேராசைப்பட்டுச்சு இல்லையா, அந்த குளத்துல உள்ள எல்லா மீன்களையுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனாலதான் அதுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பேராசை பெரும் நஷ்டம். சரி, என் கனவுல கொக்கும் நண்டும் வரோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு அழகான காட்டுல முயல் ஒன்று இருந்ததாம். அந்த முயல் எப்போதுமே வேகமா ஓடுமா. அப்படியா? ஆமா, அந்த காட்டுலயே அதுதான் ரொம்ப வேகமா ஓடுமா. அதனால அந்த முயலுக்கு ரொம்ப கர்வமா இருக்குமா. நாம தான் இந்த காட்டுல வேகமா ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப அது போற வழியில ஒரு ஆமை ரொம்ப மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். ஆமை எப்போதுமே எப்படி போகும்? ரொம்ப மெதுவா போகும். அதேதான், அது ரொம்ப மெதுவா நகர்ந்து அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்ததாம். இத பார்த்து முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? ஆமைய போய் கிண்டல் பண்ணிச்சு. ஆமையாரே, நீ இப்படியே மெதுவா போனா எப்ப உன் வீட்டுக்கு போய் சேருவ? என்ன மாதிரி வேகமா ஓட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா? ஆமா, ஆனா ஆமை எந்த பதிலும் சொல்லலையாம். மெதுவா அதோட வேலைய பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். முயல் வேகமா ஓடி போயிட்டு இருந்ததாம். அடுத்த நாளும் ஆமைய பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். நீ இப்பயும் மெதுவாதான் நகர்ந்து போயிட்டு இருக்கியா, இன்னும் நீ வீட்டுக்கு போய் சேரலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் சொல்லிச்சான்,
என்னோட நீ போட்டிக்கு வரியா? யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆமை என்ன சொல்லிச்சு? ஆமை இதோட கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்குச்சு. அப்படியா? ஆமா, அந்த காடே பரபரப்பா ஆயிடுச்சு. முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? எப்படினாலும் முயல் தான் ஜெயிக்கும், ஏன்னா அது வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஆரம்பிச்சது. முயல் கோட்ல இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆமை மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்தது. இத பார்த்த முயலுக்கு எப்படியும் ஆமை தோத்துதான் போக போகுது, மெதுவா வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில நல்லா ஓய்வெடுத்து தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? ஆமா, ஆமா அதோட முயற்சியை கைவிடாம மெதுவா நகர்ந்து 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 அதோட பாதையில வந்துகிட்டே இருந்ததாம். அதுக்கப்புறமா அந்த மரத்தையும் தாண்டி அந்த ஆமை போயிட்டு இருந்ததாம். திடுக்குன்னு முயலுக்கு முழிப்பு தட்டிடுச்சான். உண்மையாவலையா? ஆமா, ஆமை எங்க இருக்குன்னு பார்த்தா ஆமை கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கதான். உடனே குடுகுடு குடுகுடுன்னு எப்படியாவது ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்ததா முயல். அச்சச்சோ, என்ன ஆக போகுது? அதுக்குள்ள ஆமை மெதுவா மெதுவா அந்த கோட்டை மெதுவா தாண்டிடுச்சான். ஏ! அதுக்கப்புறம் ஆமை ஜெயிச்சிடுச்சான். முயல் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சதான். ஐயோ, இந்த ஆமை கிட்ட போய் தோத்துட்டோமே, அதுவே ரொம்ப மெதுவா தான் நடக்கும், அதுகிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. முயற்சி திருவினையாக்கும். அந்த ஆமைய பார்த்தோம் இல்லையா, அது மெதுவா தான் நடக்கும்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் அதோட முயற்சியை கைவிடாம அது தொடர்ந்து நடந்ததாலதான் அது வெற்றி அடைய முடிஞ்சது. இது போல நாமளும் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. சரி புவனி, இப்ப உனக்கு தூக்கம் வந்துடுச்சா? ஆமா, என் கனவுல ஆமையும் முயலும் இருக்கோம். சரி, அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்ததாம். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜாவாம். அது ரொம்ப பலசாலியும் கூட. ஆனா அந்த சிங்கராஜா அதனுடைய வேலையை எதுவுமே பொறுப்பா செய்யாதான். தினமும் அளவுக்கு அதிகமான அப்பாவி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுமா. இதனால காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் குறைஞ்சிட்டே வந்ததாம். அந்த காட்டுல வாழ்ந்த எல்லா விலங்குகளுக்கும் சிங்கராஜாவை பார்த்தாவே ரொம்ப பயப்படுவாங்களாம். அவங்க எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். சிங்கராஜாவை பார்க்க போனாங்களாம். சிங்கராஜாவே, நீங்க ரொம்ப பலசாலி. ஆனா நீங்க இப்படி வேட்டையாடிட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஆட்சி செய்ய எந்த விலங்குகளும் இங்க இருக்க மாட்டாங்க. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். தினமும் நாங்க ஒரு விலங்க உங்க குகைக்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சிங்கராஜாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சதான். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நமக்கு தேவையான உணவு நம்மள தேடி வரும்போது நாம ஏன் தேவையில்லாம கஷ்டப்பட்டு வேட்டையாடணும் அப்படின்னு யோசிச்சதான். அதுக்கப்புறமா சிங்கராஜா சரின்னு ஒத்துக்குச்சான். பிறகு தினமும் சிங்கராஜா குகைக்கு ஒவ்வொரு விலங்குகளா வந்ததாம். ஒரு நாள் சின்ன முயலுடைய முறையாம். அந்த முயலுக்கு ரொம்ப பயமா இருந்ததாம். ஆனா அது ஒரு புத்திசாலியான முயலாம். அது யோசிச்சதான், தன்னை மட்டும் இல்லாம இந்த காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சான். அதுக்கப்புறமா சிங்கத்தோட குகைக்கு வேணும்னே ரொம்ப தாமதமா போச்சான். சிங்கம் முயலை பார்த்து ரொம்ப கோபப்பட்டுச்சான். எனக்கு பசிக்குதுன்னு தெரியாதா, ஏன் நீ தாமதமா வந்த அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் பயந்துகிட்டே சொல்லிச்சான், கோபப்படாதீங்க சிங்கராஜா, நான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். வர வழியில ஒரு சிங்கத்தை பார்த்தேன். அந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜான்னு சொல்லுச்சு. அது மட்டும் இல்லாம என்ன சாப்பிட முயற்சி பண்ணுச்சு. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வரதான் இவ்வளவு தாமதமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் முயல். இத கேட்ட சிங்கத்துக்கு கோபம் வந்துடுச்சு. என் காட்டுல இன்னொரு சிங்கமா, என்ன அந்த சிங்கத்திடம் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சான். முயலும் சிங்கத்தை அந்த காட்டுல உள்ள ஒரு ஆழமான கிணற்றுக்கு கூட்டிட்டு போச்சான். சிங்கராஜாவே, இந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்குன்னு சொல்லிச்சான்.
சிங்கமும் அந்த கிணத்துக்குள்ள கோபமா பாத்துச்சான். அப்ப அந்த கிணத்துல உள்ள தண்ணியில அதனுடைய உருவமே தெரிஞ்சுச்சான். சிங்கத்துக்கு அதெல்லாம் புரியல, ஏன்னா சிங்கம் ரொம்ப கோபமா இருந்தது. சிங்கமும் இன்னொரு சிங்கம் தான் உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு கோபத்துல கர்ஜனை பண்ணிச்சான். அந்த உருவமும் கர்ஜித்ததான். பிறகு கர்ஜனையை கேட்ட ராஜா கோபத்தோட உள்ள இருந்த சிங்கத்தோட சண்டை போடுறதுக்காக கிணத்துக்குள்ள குதிச்சாராம். அப்பதான் அதுக்கு தெரிஞ்சதான் அங்க எந்த சிங்கமும் இல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் தண்ணீர்ல மூழ்கிடுச்சான். இந்த விஷயத்த முயல் காட்டுக்கே சொல்லிச்சான். எல்லா விலங்குகளும் முயலை பாராட்டினாங்களாம். உன்னுடைய புத்திசாலித்தனத்தாலதான் இன்னைக்கு நம்மளுடைய உயிர்லாம் காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த காட்டுக்கே முயல் ராணியா ஆயிடுச்சான். குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. பலசாலியா மட்டும் இருந்தா போதாது, புத்திசாலியாவும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு நரி ஒண்ணு இருந்ததாம். அந்த நரிக்கு ரொம்ப பசியா இருந்ததாம். அது காடு முழுவதும் உணவை தேடி அலைஞ்சதாம். உணவே கிடைக்கலையாம். பசியில காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊருக்கு சாப்பாடு தேடி போச்சாம். அப்ப அங்க இருந்த தெருநாய்கள் எல்லாம் அந்த நரிய துரத்துனாங்களாம். நாய்கிட்ட இருந்து தப்பிக்க நரி சலவைக்காரர் வீட்டுக்குள்ள ஓடி போச்சான். அப்ப அவசரத்துல அங்க இருந்த நீலசாய தொட்டியில விழுந்துடுச்சான் நரி. நாய்களுக்கு பயந்து அந்த நீலசாய தொட்டியிலேயே கொஞ்ச நேரம் இருந்ததா நரி. அப்புறம் சாயத்துல தாக்கு பிடிக்க முடியாம வெளியில வந்து பார்த்துச்சான். அப்ப துரத்திக்கிட்டு வந்த நாய்கள் எல்லாம் நீல நிறமா மாறி இருந்த நரிய பார்த்து மிரண்டு ஓடி போயிட்டாங்களாம். நரிக்கு ஒண்ணுமே புரியலையாம். என்னாச்சு, நம்மள துரத்திட்டு வந்த நாய்கள் இப்ப பயந்து ஓடி போகுதே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுச்சான். அப்ப அங்க இருந்த குட்டையில அதனுடைய உருவத்தை பார்த்ததாம். நீல நிறமா மாறி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சான். திரும்பி காட்டுக்கே போச்சான். அத பார்த்த எல்லா விலங்குகளும் பயந்து போயிடுச்சான். அது மட்டும் இல்லாம பயத்துல எல்லா விலங்குகளும் நரிக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். இத பார்த்த நரிக்கு ஒரு யோசனை வந்ததாம். காலையில உணவே இல்லாம இருந்தோம், இப்ப நாம நீல நிறமா மாறி இருந்ததுனால எல்லா விலங்குகளும் நமக்கு பயந்து உணவு தராங்க. இதை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். அப்ப நீல நரி எல்லா விலங்கு கிட்டையும் சொல்லிச்சான், நான் தான் கடவுளின் தூதுவன். இந்த காட்டை பாதுகாக்கிற பொறுப்பு இப்ப என்னுடையது. என்ன நீங்க நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட எல்லா விலங்குகளும் பயந்து, நீங்க தான் இனி காட்டுக்கே ராஜா, நாங்க உங்க கட்டளைய மதிப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். நரியும் அந்த காட்டுல ராஜாவா ரொம்ப சோகமா வாழ்ந்துச்சு. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுற விதமா ஒரு இரவு பௌர்ணமி நாள் வந்தது. காட்டுல முழு நிலவை பார்த்ததும் நரி தன்னை அறியாமலேயே ஊளையிட ஆரம்பிச்சது. ஊழ சத்தத்தை கேட்ட மற்ற விலங்குகள் எல்லாம், ஒரு சாதாரண நரி நம்மளை ஏமாத்திடுச்சே அப்படின்னு கோபத்தோட நரிய காட்ட விட்டே துரத்திட்டாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் கத்துக்குது, பொய் சொல்ல கூடாது. நம்ம பொய் சொன்னா ஒரு நாள் நம்ம மாட்டிப்போம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நாம உண்மையான தோற்றத்தை மறைக்க முடியாது. போலியான வேடம் நிலைக்காது, அது என்னைக்குனாலும் வெளியில வந்தே தீரும். சரியா? அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு ஏரி ஒண்ணு இருந்தது. அந்த ஏரியில ஒரு ஆமையும் 2 வாத்துக்களும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஆமைக்கு அந்த ஏரி தான் வீடு, அங்கதான் ஓய்வெடுக்கும். அதனுடைய 2 வாத்து நண்பர்களுடன் பேசி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சில மாதங்களுக்கு அப்புறமா காட்டுல வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சது. ஏரி வறண்டு போக தொடங்கிச்சு. வாத்துக்கள் ரொம்ப கவலையா இருந்தது. தண்ணீர் இல்லைன்னா நமக்கு உணவு கிடைக்காது, நாம சீக்கிரமா ஒரு புதிய ஏரியை தேடணும் அப்படின்னு ஆமை கிட்ட சொல்லிச்சு. அடுத்த நாள் புதிய ஏரிக்கு செல்ல வாத்துக்கள் தயாராச்சு.
ஆமை சோகமா இருந்தது. உங்களை போல என்னால பறக்க முடியாது, நான் எப்படி உங்களுடன் புதிய ஏரிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. வாத்துக்களுக்கு ஒரு யோசனை வந்தது. கவலைப்படாத நண்பா, நாங்க எப்படியாவது உன்னை வந்து புதிய ஏரிக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. ஒரு வலுவான குச்சிய உன் வாயால இருக்க பிடிச்சுக்கோ, நாங்க இரு பக்கமும் பிடிச்சு உன்னை தூக்கிட்டு பறந்து போறோம் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட உடனே ஆமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. வாத்துக்கள் ஆமை கிட்ட ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்லுச்சு. நண்பா, நம்ம உயர பறக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் உன் வாயை மட்டும் நீ திறக்கவே கூடாது, மீறி நீ திறந்தா கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லுச்சு. ஆமையும் சரி அப்படின்னு ஒத்துக்குச்சு. பிறகு 2 வாத்துக்களும் ஒரு வலுவான குச்சியை எடுத்துட்டு வந்தாங்க. பிறகு வாத்துக்கள் இரு பக்கமும் குச்சிய பிடிச்சு பறக்க, நடுவுல ஆமை வாயால குச்சிய கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. அது காட்டுக்கு மேல உயர ஆமைய சுமந்துகிட்டு மேல பறந்துச்சு. கீழே இருந்து பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பறக்கும் ஆமை, பறக்கும் ஆமை அப்படின்னு கத்தினாங்க. இத கேட்டதும் ஆமைக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா வாத்துக்களுடைய அறிவுரை அதுக்கு ஞாபகம் வந்தது. அதனால ஆமை அமைதியா இருந்து குச்சிய நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிச்சு. கொஞ்ச தூரம் பறந்த உடனே ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. 2 வாத்துக்களும் ஆமையிடம் சிறிது நேரம் அமைதியா இரு, இல்லன்னா நீ கீழே விழுந்துடுவ அப்படின்னு எச்சரித்தாங்க. அப்ப செல்லும் வழியில வாத்துக்கள் ஒரு கிராமத்தின் மேல பறந்து போச்சு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த விசித்திரமான காட்சியை பார்த்து சிரிச்சாங்க. ஆமைக்கு ஏன் இவங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஆமைக்கு எரிச்சலும் கோபமும் வந்துச்சு. கோபத்துல அதனுடைய வாயை திறந்துடுச்சு. ஐயோ பாவம், அந்த ஆமை என்ன ஆச்சு? மேல இருந்து வேகமா கீழே தரையில வந்து விழுந்துச்சு. 2 வாத்துக்களும் அதன் பின்னையே பறந்து வந்து கீழே வந்தாங்க. நல்ல வேளை, ஆமைக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படல. பிறகு ஆமை ரொம்ப வெட்கப்பட்டு சொல்லுச்சு, நண்பா, நான் உங்களுடைய அறிவுரையை கேட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு வேலை செஞ்சா அது எல்லாம் பொறுமையோட செய்யணும். மற்றவங்க சொன்ன அட்வைஸை நம்ம நல்லா கேட்டுக்கிட்டு அது வச்சுட்டு ஃபாலோ பண்ணும். சரியா கிட்ஸ்? ரொம்ப அழகா சொன்னீங்க. பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையா இருந்தா பல காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நல்ல அறிவுரைகளை நாம எப்போதுமே கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஒரு காகமும் அதன் மனைவியும் ஒரு பெரிய மரத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. சில நாள் கழித்து அம்மா காகம் கூட்டுல முட்டையிட்டது. முட்டையில இருந்து எப்போது குஞ்சுகள் வரும் அப்படின்னு காகங்கள் காத்துட்டு இருந்தது. ஆனா அந்த மரத்தின் அடியிலேயே ஒரு பெரிய பொந்துல ஒரு பெரிய கருநாகம் ஒண்ணு இருந்தது. ஒவ்வொரு முறையும் அந்த காகம் முட்டையிடும் போது அந்த பெரிய கருநாகம் முட்டைய சாப்பிட்டுரும். இதனால அம்மா காகம் ரொம்ப மனவேதனை அடைஞ்சது. இத பார்த்த அப்பா காகம் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அப்பா காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது. புத்திசாலியான அவருடைய நண்பர் நரியிடம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு. உடனே காகங்கள் நரிய பார்க்க போனாங்க. நரி கிட்ட நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சொன்னாங்க. நரியும் கொஞ்ச நேரம் யோசிச்சது. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சொல்லுச்சு, கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. உடனே காகங்கள் ஆர்வமா என்ன திட்டம் அது அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நரி சொல்லுச்சு, இங்க பாரு, பக்கத்துல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில ராணியுடைய தங்க நகைகள்லாம் இருக்கும். அதுல உள்ள நகைகளை நீ எடுத்துட்டு வந்து அந்த கருநாகம் புற்றுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லிச்சு. இத கேட்ட உடனே காகங்களுக்கு இந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை நோக்கி 2 பேரும் பறந்து போனாங்க. அப்பா காகம் ராணியின் தங்க நகைகள் வந்து குளியல் அறையில கொஞ்சம் இருந்தத பார்த்தாங்க.
உடனே அதுல இருந்த கழுத்தணியை எடுத்துடுச்சு. இத பார்த்த காவலர்கள் எல்லாம் திருடன் 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 அப்படின்னு கத்துனாங்க. காகத்தை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் காகத்தின் பின்னாடியே ஓடி வந்தாங்க. காகமும் திட்டம் போட்டபடியே அந்த பெரிய கருநாகம் புற்றுக்குள்ள அந்த தங்க நகைய போட்டுடுச்சு. பிறகு காகங்கள் பக்கத்துல உள்ள கிளையில போய் உக்காந்துட்டு இருந்தது. உடனே காவலர்கள் பொந்தில் இருந்த தங்க நகைய பார்த்தாங்க. ஆனா அங்க ஒரு பெரிய கருநாகம் இருந்தது. உடனே காவலர்கள் அதை அடிச்சு கொன்னுட்டு அந்த தங்க நகையை எடுத்துட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. இத பார்த்த காகங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனக்கு உதவிய நண்பருக்கும் நன்றி சொன்னாங்க. பிறகு அந்த கூட்டுல முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. புத்திசாலித்தனமா இருந்தா பலமான எதிரிய கூட தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான காட்டுல ஆற்றங்கரை ஓரமா ஒரு நாவல் மரம் ஒன்று இருந்தது. அந்த நாவல் மரத்துல ஒரு குரங்கு ஒண்ணு வாழ்ந்து வந்தது. அந்த மரம் தான் அதனுடைய வீடு. அந்த பழங்கள் தான் அதனுடைய உணவு. அந்த மரத்துல உள்ள இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு கிளைக்கு கிளை தாவி விளையாடிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த குரங்கு. ஒரு நாள் ஒரு முதலை ஆற்றங்கரை ஓரமா ரொம்ப சோர்வா பசியோட நீந்தி வந்தது. இத பார்த்த குரங்கு முதலைக்கு நிறைய நாவல் பழங்களை உணவா கொடுத்தது. முதலைக்கும் அந்த இனிப்பான நாவல் பழத்தின் சுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பிறகு முதலையும் குரங்கும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. தினமும் குரங்க பார்க்க முதலை வரும். முதலைக்கு நிறைய நாவல் பழங்களை குரங்கு கொடுக்கும். ஒரு நாள் முதலை அந்த இனிப்பான நாவல் பழங்களை கொண்டு போய் அதனுடைய மனைவிக்கு சாப்பிட கொடுத்தது. அது மட்டும் இல்லாம குரங்க பற்றியும் ரொம்ப பெருமையா சொல்லிச்சு. பழங்களை சாப்பிட்ட அந்த பெண் முதலை நாவல் பழமே இவ்வளவு ருசியா இருக்கும்போது நாவல் பழங்களை தினமும் சாப்பிடும் அந்த குரங்கினுடைய இதயம் எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது. உடனே ஆண் முதலையிடம் பெண் முதலை சொல்லிச்சு, எனக்கு அந்த குரங்கினுடைய இதயம் வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆண் முதலை சொல்லிச்சு, இது ரொம்ப தவறான விஷயம். குரங்கு என்னுடைய நண்பன், அவனுக்கு துரோகம் நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பெண் முதலை கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. எனக்கு தீராத நோய் இருக்கு, குரங்கினுடைய இதயத்தை சாப்பிட்டா மட்டும்தான் அந்த நோய் சரியாகும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. வேறு வழி இல்லாம ஆண் முதலை தன் நண்பனாகிய குரங்கின் இதயத்தை கொண்டு வந்து தருவதா மனைவி முதலைக்கு வாக்களிச்சது. உடனே கரைக்கு வந்த முதலை, நண்பா, என் மனைவி உனக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீ என்னோட வந்து அந்த விருந்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. குரங்குக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. எனக்கும் வரணும் தான் ஆசை, ஆனா இந்த ஆற்றை நான் எப்படி கடக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே முதல்ல சொல்லுச்சு, என் முதுகுல நீ ஏறிக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. முதலையோட முதுகுல உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஆற்றுல வந்துச்சு. ஆற்றின் நடு பகுதிக்கு வந்த உடனே முதல்ல குரங்க பார்த்து, நண்பா, என் மனைவி உன்னை விருந்துக்கெல்லாம் அழைக்கல, நான் போய் சொல்லிட்டேன், அவ உன்னுடைய இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதனாலதான் உன்னை அவகிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முதல்ல சொல்லிச்சு. முதல்ல சொன்னதை கேட்ட உடனே குரங்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் யோசிச்சது, எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு தந்திரமா யோசிக்க ஆரம்பிச்சது. உடனே குரங்கு சொல்லிச்சு, முதலையாரே, நீங்க முதலே சொல்லிருக்கலாம் இல்ல, என் இதயத்தை நான் வந்து மரத்துல எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. குரங்கு சொன்ன பொய்ய உண்மன் நம்பிடுச்சு முதல்ல. உடனே ஆற்றங்கரைக்கு திரும்பி வந்துச்சு. உடனே குரங்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு முதலையோட முதுகுல இருந்து தாவி குதிச்சு மரத்து மேல ஏறிடுச்சு. பிறகு முதலைய பார்த்து கேட்டது, முட்டாள் முதலையே, யாராவது இதயத்தை மரத்துல கொண்டு போய் வைப்பாங்களா? இதயம் இல்லாம எப்படி வாழ முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம நான் தினமும் உனக்கு எவ்வளவு நாவல் பழங்களை கொடுத்தேன், உன்னை நண்பனா நினைச்சனே, என்ன போய் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முதலையும் வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க தெரிந்து கொண்ட முக்கியமான பாடம் என்ன?
ஆபத்தான நேரத்துல புத்திசாலியா யோசிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நல்ல நண்பரா பழகும் போது அவங்களுக்கு உதவி செய்யலனா கூட பரவாயில்ல, ஆனா தொந்தரவு செய்யவே கூடாது. சரியா? அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.